சார், பணத்தை கொஞ்சம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்க. நீங்களே கேட்குறீங்க, அப்போ நிச்சயமா கண்டுபிடிச்சி தானே ஆகணும். அந்த பணம் ரொம்ப அர்ஜென்ட்டாக எங்களுக்கு தேவைப்படுது சார். அதை வச்சு தான் இவங்க அம்மாவோட உயிரையே நாங்கள் காப்பாற்றணும். பணத்தை கண்டுபிடிச்ச உடனே நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். அது உங்களோடதான்ங்கிறத நீங்க நிரூபிச்சுட்டு வாங்கிட்டு போயிடலாம். எனக்கு என்னமோ இவன் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தோணல இளமதி. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறேன். நீங்க எனக்கு அந்த பணத்தை கொடுங்க. உனக்காக பணமும் பத்திரமும் ரெடியா இருக்கு. நீ எப்ப வேணாலும் வந்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். என்ன இளமதி இது? அந்த 5 லட்ச ரூபாய் பணத்துக்காக நீ பரமனையே இழக்க போறியா? பரமன் அண்ணன் வேண்டான்னு இப்படி எழுதி கொடுக்காத. என்னால இப்போ அதெல்லாம் யோசிக்க முடியாது நர்மதா. இப்போதைக்கு எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். என்னோட கோபம் இளமதி மேலதானே தவிர அவளோட அப்பா மேலாம் கிடையாது. பணம் எங்க தொலைஞ்சு போச்சுன்னு உனக்கு தெரியுமா? அது அந்த ரயில்வே கிராசிங் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த ஏரியால நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்கன்னு பாருங்கடா. நீ கவலைப்படாம போமா, நான் எப்படியும் பணத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறேன். பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. எனக்கு அந்த பணத்தை பத்தி எதுவும் தெரியாது. ஒழுங்கா அந்த பணத்தை போய் எடுத்துட்டு வா. போ. இந்தாமா, பணம் கிடைச்சிருச்சு, பத்திரமா எடுத்துட்டு போ. இந்த பணத்தை நான் தான் மீட்டு கொடுத்தேன்னு இளமதி கிட்ட சொல்ல வேண்டாம், சரியா? ஏதாச்சும் நீ சொல்லி